ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். இதில் வந்து பார்ட் 2ல் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அந்த 50 கொஷினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின் தான். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த 50 கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ போத் லாங்குவேஜஸில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ் வந்து அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். 51வது கொஷின்ஸ் வந்து பாருங்கள். விஷன் 2023 தமிழ்நாடு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது அடுத்த 11 ஆண்டுகளுக்கு 11% வளர்ச்சி விகிதத்தை இலக்காக கொண்டுள்ளது. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். வறுமை விகிதத்தை 5% கீழ் குறைக்கும் நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 51க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சரிங்களா? அடுத்து 52வது கொஷின்ஸ் பாருங்கள். சிறப்பு பொருளாதார மண்டலம் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நாட்டின் பிற பகுதிகளிலிருந்து வணிக மற்றும் வர்த்தக சட்டங்கள் வேறுபட்ட பகுதியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்கம் மண்டலம் ஸோ 1965 குஜராத்தின் காண்ட்லாவில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 52வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிதான். அடுத்து 53வது கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றில் எது தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகம் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 53வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? சென்னை துறைமுகம், எண்ணூர் துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் இது மூணுமே பார்த்திங்கன்னா முக்கிய துறைமுகம் ப்ளஸ் பெரிய துறைமுகம். ஸோ நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நடுத்தர துறைமுகம். சரிங்களா? 54வது கொஷின் வந்து பாருங்கள். பின் வருவனவற்றில் எது நாட்டில் அதிக இணைய சந்தைதாரர்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இணைய பயன்பாடு வந்து யாரை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மகாராஷ்டிரா. அடுத்து 55வது கொஷின் வந்து பாருங்கள். பின்வரும் துறைகளில் எது தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கு அதிக பங்களிப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வந்து எந்த துறையோட பங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 55வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மூன்றாம் நிலைத்துறை. ஸோ மூன்றாம் நிலைத்துறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேவைத்துறை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மூன்றாம் நிலைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை துறை வந்து நமக்கு தெரியும் வேளாண்மை. ரெண்டாவது துறை பார்த்திங்கன்னா நமக்கு தொழிற்சாலை வரும். சரிங்களா? ஸோ மூன்றாம் துறை பார்த்திங்கன்னா நமக்கு சேவைகள் துறை வரும், அந்த வங்கி அந்த மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் 56வது பாருங்கள். தமிழ்நாட்டில் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 56வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சிவகாசி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு வந்து சொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாய் இறப்பு விகிதம் என்பது டேஷ் உயிருள்ள பிறப்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தாய் இறப்புகளின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1,00,000க்கு எத்தனை பேர் வந்து இறக்குறாங்க அதுதான் பார்த்திங்கன்னா தாய் இறப்பு விகிதம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். 58வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள். ஜனனி சிசு சுரக்ஷா காரியகாரம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஒன்று பாருங்கள். இது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளுக்கான பாக்கெட் செலவினங்களை அகற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பயனாளிகள் ஒவ்வொரு ஆண்டும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள பொது சுகாதார நிறுவனங்களை அணுகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 58வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரிதான். அடுத்து பாருங்கள். 59வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது உலக சுகாதார நிறுவனத்துடன் இணைந்து தமிழக அரசின் முயற்சியாகும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது தமிழ்நாட்டில் மிகவும் அணுகக்கூடிய சமமான மற்றும் பயனுள்ள சுகாதார அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 59வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி,
ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரிதான். 60வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார பாதுகாப்பு திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மருத்துவமனைகளின் வசதி மற்றும் உபகரணங்களை மேம்படுத்தி தொற்றா நோய்களில் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். உலக வங்கியின் நிதியுடன் இது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ 60வதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஒன்று மட்டும் தான் பார்த்திங்கன்னா சரி. அடுத்து பாருங்கள் 61வது கொஸ்டின். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது ரொக்கமில்லா மருத்துவமனையில் சேர்க்கும் குறிப்பிட்ட வியாதிகள் செயல்முறைகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் ஒரு குடும்பத்திற்கு 2.5 லட்சம் வரை கவரேஜை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பயனாளியின் குடும்ப ஆண்டு வருமானம் ஆண்டுக்கு 1 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 61வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ரெண்டுமே தப்பு தான். அடுத்து 62வது பாருங்கள். பின்வரும் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் எது நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 62வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஸ்டிஜி இலக்கு 3. சரிங்களா? நெக்ஸ்ட் 63வது கொஸ்டின் பாருங்கள். அம்மா பேபி கேர் கிட் திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசு மருத்துவமனைகள் அல்லது சுகாதார மையங்கள் அல்லது தனியார் மருத்துவமனைகளில் குழந்தை பெற்ற அனைத்து புதிய தாய்மார்களுக்கும் கிட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மொத்தம் 16 பொருட்களுடன் கிட் வழங்கப்படும். இதன் மதிப்பு 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 63வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 64வது கொஸ்டின். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை என்பது இந்தியாவின் முதல் நவீன மருத்துவமனையாகும். இது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தால் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 64வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1664. அடுத்து பாருங்கள். தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் ஒழுங்குமுறை சட்டம் எப்போதும் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 65வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1997. அடுத்து பாருங்கள் 66வது. முழு மருத்துவ உள்கட்டமைப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மாநிலம் எந்த நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 68வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3வது. அடுத்து பாருங்கள் 67வது கொஸ்டின் பாருங்கள். அங்கீகாரம் பெற்ற சமூக சுகாதார ஆர்வலர் பணியாளர்களை பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடைய விரிவாக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசாங்கத்தின் பல்வேறு சுகாதார திட்டங்களின் பலன்களை பெறுவதற்கு மக்களுக்கு உதவும் தகவல்களை வழங்கவும் ஆஷா பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். அந்த கிராமத்தில் வசிக்கும் பெண் முன்னுரிமை 18 முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் ஆஷா பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ 67வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து பாருங்கள் 68வது பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 68வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 80.33%. 69வது கொஸ்டின் பாருங்கள். எண்ணும் எழுத்தும் பணியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆரம்ப மற்றும் இடைநிலை வகுப்புகளில் கற்பித்தல் மற்றும் கற்றலின் தரத்தை மேம்படுத்த இது திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2025ஆம் ஆண்டிற்குள் ஆரம்ப மற்றும் இடைநிலை வகுப்புகளின் அனைத்து மாணவர்களும் புரிந்துணர்வுடன் படிக்க முடியும் மற்றும் அடிப்படை எண்கணித திறன்களை பெற்றிருப்பதை இது உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ 69வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரெண்டுமே வந்து இல்லை. 70வது கொஷின் வந்து பாருங்கள், இல்லம் தேடி கல்வி திட்டம் பற்றி சரியான கூற்று வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தன்னார்வ தொண்டர்கள் பள்ளி படிப்பை முடித்தவுடன் மாணவர்களின் வீடுகளுக்கு அருகில் வகுப்புகள் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 70வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெண்டுமே வந்து சரி. அடுத்து பாருங்கள் 71வது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊஞ்சல் என்ற இதழ் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஊஞ்சல் இதழ் வந்து எந்த வகுப்பு மாணவர்களுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 71வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வகுப்பு 4 முதல் 5, 4ஆம் வகுப்புக்கும் 5ஆம் வகுப்புக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 72வது கொஸ்டின் பாருங்கள், சத்தான உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. ஸோ 72வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1982. இந்த சத்துணவு திட்டம் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் கொண்டு வந்தார் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கேட்குறாங்க 1982. ஸோ 73வது கொஸ்டின் பாருங்கள், சமக்கர சிக்ஷா பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது பள்ளி கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது டிஜிட்டல் கற்றலை ஊக்குவிக்கும், உள்ளடக்கத்தை மேம்படுத்தும், பாலின இடைவெளிகளை குறைக்கும், திறன் மேம்பாடு, பிராந்திய சமநிலை மற்றும் விளையாட்டு மற்றும் உடற்கல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 73வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள் 74வது, குலக்கல்வி திட்டம் பரம்பரை கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் யாரால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும், ஆப்ஷன் டி, ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள் 75வது கொஸ்டின் பாருங்கள், நான் முதல்வன் திட்டம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இது இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், அரசு கல்லூரி இளைஞர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 75வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் வந்து சரி. அடுத்து பாருங்கள் 76வது கொஸ்டின் பாருங்கள், இந்திய மாநிலங்களின் நிலப்பரப்பின் அடிப்படையில் தமிழகத்தின் தரவரிசை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 76வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 76வதுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து வரணும். சரிங்களா? 10வது பிளேஸ். ஸ்கூல் புக்கில் 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா தெலுங்கானா அது பிரித்ததுனால வந்து 10th பிளேஸ்க்கு வந்திருக்கும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 77வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1965. அடுத்து 78வது பாருங்கள், கிராமப்புற வளர்ச்சி திட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எது தமிழகத்திற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 78வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உலக வங்கி. அடுத்து பாருங்கள், 2021 தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 79வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 33. இப்போது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக் இருக்குது. அடுத்து பாருங்கள், நிதி ஆயோக் எஸ்டிஜி இண்டெக்ஸ் 2019 தமிழ்நாட்டுடைய தரவரிசை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 80வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முதல். அடுத்து பாருங்கள் 81, தமிழகத்தில் எந்த ஆண்டு மாநில சுகாதார சேவை தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 81வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2005. அடுத்து பாருங்கள் 82வது, கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாடு மின் உற்பத்தியில் அதிக பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 82வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அனல் மின் நிலையம். அடுத்து பாருங்கள், சிஎன் அண்ணாதுரை எந்த ஆண்டில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1967. அடுத்து பாருங்கள் 84வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எது தமிழ்நாட்டில் இணைய சேவையை வழங்குவதில் முன்னோடியாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 84வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டிஎன்இஜிஏ. அடுத்து 85வது கொஸ்டின் பாருங்கள்,
பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் நிலையை ஆய்வு செய்ய சட்டநாதன் கமிஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. ஸோ 85வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1971 சட்டநாதன் கமிஷன் வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 1971 கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 86வது கொஸ்டின் பாருங்கள். சட்டநாதன் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் பட்டியல் ஜாதியினருக்கான எத்தனை சதவீத இடஒதுக்கீட்டை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 86வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 31%, 11%. இது வந்து நல்லா 18% பார்த்துக்கோங்க. அடுத்து 87வது கொஸ்டின் பாருங்கள். காக்கா கலேல்கர் கமிஷனில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? 87வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 11 பேர் இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள் 88வது கொஸ்டின். மண்டல் கமிஷனின் மற்றொரு பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கேல்கர் கமிஷன். அடுத்து 89வது கொஸ்டின் பாருங்கள். சுதந்திர இந்தியாவில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காமராஜர். 1956 வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருப்பார். 90வது பாருங்கள். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிமுகம் செய்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 90வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கலைஞர். அடுத்து 91வது பாருங்கள். முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. ஸோ 91வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1953. அடுத்து பாருங்கள். பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் ஆணையம் பற்றி கூறும் சரத்து வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 92வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் 340. ஆர்டிக்கல் 330 பார்த்தீங்கன்னா SC ST அவங்களுக்கான ஆணையம். ஆர்டிக்கல் 340 வந்து பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினருக்கான ஆணையம். அடுத்து பாருங்கள் 93வது. இந்தியாவில் திருநங்கைகளுக்கு ஓய்வூதியத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு தான். அடுத்து பாருங்கள் 94. விவசாயிகளுக்கு உதவும் இணையதளம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 94வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அக்மாகனெட் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். சென்னை ஏன் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆட்டோமொபைல் உற்பத்தியின் இருப்பு. இந்த ஆட்டோமொபைல் உற்பத்தியால் தான் பார்த்திங்கன்னா சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 96வது பாருங்கள். அகில இந்திய உயர்கல்வி கணக்கெடுப்பு 2019 படி 2018 அதிக எண்ணிக்கையிலான PhD மாணவர்களை உருவாக்கிய மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2018 அதிக எண்ணிக்கையிலான PhD மாணவர்களை உருவாக்கிய மாநிலம். ஸோ 96வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NIC இதோடைய விரிவாக்கம் வந்து கேட்குறாங்க. 97வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அடுத்து பாருங்கள். TNEGA எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 98வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2008. அடுத்து பாருங்கள். 99வது பாருங்கள். தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 99வது வந்து ஆப்ஷன் ஏ பெண் சிசு கொலையை ஒழித்தல். அடுத்து பாருங்கள். 100வது கொஸ்டின் பாருங்கள். UPI என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோடைய விரிவாக்கம் கேட்குறாங்க. ஸோ 100வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷனில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.